ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும், டில்வின் சில்வா சீனாவுடன் மேற்கொண்ட உடன்பாடு, எல்லா ஊடகங்களும் அந்த உடன்பாட்டை எவ்வாறு போட்டிருந்தாங்க என்றால் 15 உடன்பாடுகள் தான். ஆனால் கொழும்பில் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் ஊடகம் தான் வீரகசி போட்டிருந்தது 16வது உடன்பாடு என்றும். அந்த 16வது உடன்பாடு இலங்கையின், அதாவது ஜேவிபி அரசுக்கும் இல்ல சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குமான ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு, அதாவது கட்சிக்கும் இடையிலான. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாகத்தான் இருந்தது. அதன் பிற்பாடு உடனடியாகவே யூலிசங் டில்வின் சில்வாவை கூட சந்தித்திருந்தார். இப்போ உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லா இடமும், அதாவது சீனாவின் பிவைடி எவ்வளவு பாப்புலராக வந்திருக்கிறது, இலோன் மஸ்கின் டெஸ்லா. அப்ப ஏனைய வாகனங்கள் இப்ப 2030 நாங்கள் பெட்ரோல் அல்லது டீசல் வாகனத்தை இல்லாமல் செய்கிறோம் என்றெல்லாம் அரசாங்கங்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்க, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு முக்கியமானது இந்த கோபால்ட் என்ற கனிமம், ரசாயன பொருள். அந்த கோபால்ட் நிறைந்த மலைதான் அது சீனாவுக்கு கனிம பொருள் ரீதியாக அனுகூலமானது. ஆனா இலங்கையின் தற்போதைய பொருளாதாரத்தை இலகுவாக மேலே கொண்டு வந்துவிடும். அதற்கு பிறகு இலங்கை இந்தியாவிடம் பிச்சை எடுக்க வேண்டியதும் இல்லை, உலக IMF-இடம் பிச்சை எடுக்க வேண்டியதும் இல்லை. இப்ப பாருங்கள், இப்ப ஒன்று அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு என்னத்தை கூறுகிறது என்று சொன்னால், நாங்கள் இப்ப IMF-உடன் IMF இந்த ரனில் போட்ட அந்த ட்ரக்ல போறோம். ஆனால் IMF இருந்து முற்றாக நாங்கள் வெளிவர்ற நேரம் வரும். நாங்கள் அவையில டிபெண்ட் பண்ணி இருக்காம எல்லா கடனையும் அடைத்து வெளியில் வருவோம் என்று கூறுகிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இதைத்தான் பேக்கப்ல ஒரு பிளானாக வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். அது இப்ப ஏனென்று சொன்னால், ஜமேக்காவில இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த கடல் வள கனிம வளம் தொடர்பான அந்த அமைப்பில இந்தியா இதுக்கான அப்ளிகேஷனை 5 லட்சம் பவுண்ட்ஸ், $5 லட்சம் கொடுத்து $500,000 என்று நினைக்கிறேன் அப்ளிகேஷனை போட்டிருந்தார்கள் இந்த ISA என்ற அந்த நிறுவனத்துல. ஆனால் 2005ஆம் ஆண்டு இந்தியா இதை மெல்ல அறிந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்ப மஹிந்த ராஜபக்ஷ அரசு இருந்த போது இந்தியா அதை பேசாமலே விட்டிருந்தது. ஆனால் பிறகு பிற்பாடுதான் இந்தியா இதனை, அதாவது ஆட்சி மாற்றம் வந்த பிற்பாடுதான் இந்தியா தானே நேரடியாக மூவ் பண்ணி இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை இன்னும் இந்தியாவுக்கு பாதகமாகத்தான் வந்திருக்கின்றது. இப்ப இலங்கையை பொறுத்தவரையில், இப்ப உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா கச்சதீவில போய் இறங்கியதும் இந்தியாவுக்கு ஒரு சவாலாகத்தான் பார்க்கப்படுகிறது.